Hello friends, welcome back to Nadira's Diary. இன்னைக்கு Nadira's Diaryல நம்ம ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம நிறைய ஃபுட் vlogs பார்த்துருப்போம், நிறைய ரெசிபீஸ் பார்த்தோம், ட்ராவல் vlog பார்த்தோம், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் நிறையா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். டெக்னிக்கல்னு சொன்ன உடனே ரொம்ப பயந்துடாதீங்க. ஸோ நம்ம ஒரு 15 பேசிக் எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் எக்ஸல் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகிறதுக்காக கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் 15 பேசிக் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு, இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது, அதிலேருந்து ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் Ctrl+N கிளிக் பண்ணணும். ஸோ Ctrl+N கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் Ctrl+O கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபைலை வந்து எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து ப்ரௌஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்துட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+S கிளிக் பண்ணணும். ஸோ அது வந்து சேவ் திஸ் ஃபைல்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் வந்துட்டு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு அந்த சேவ் பண்ணுற ஃபைலை வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும், CSV ஃபைலாவோ, XML டெக்ஸ்ட்டோ, இல்லைனா வந்துட்டு PDF ஃபைல் அந்த மாதிரி சேவ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு F12 கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்துட்டு சேவ் ஆஸ் டைப்புன்னு இருக்கு இல்லையா, அந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் PDF டெக்ஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு செல்லை காப்பி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் Ctrl+C கிளிக் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணதை வேறு செல்லை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+V கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுவே வந்துட்டு நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+X கொடுத்தீங்கன்னா அந்த செல்லில் இருக்கிற கண்டென்ட் அந்த செல் அப்படியே கட் ஆகிட்டு Ctrl+V கொடுத்து நீங்கள் இன்னொரு செல்லை அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண மூவை வந்துட்டு அன்டூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் Ctrl+Z கிளிக் பண்ணணும். அதுவே வந்துட்டு நான் ரீடூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் Ctrl+Y கிளிக் பண்ணிங்கன்னா அது ரீடூ ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு காலம் ஃபுல்லாக ஹைட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது எனக்கு நேம்ன்ற காலம் வந்து ஃபுல்லாக வேணாம் அப்படின்னு சொன்னால் Ctrl+0 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலம் ஃபுல்லாக ஹைட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ரோ ஃபுல்லாக ஹைட் பண்ணணும், இப்போ எனக்கு அந்த தேர்ட் ரோ வந்துட்டு ஃபுல்லாக ஹைட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+9 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக வந்துட்டு ஹைட் ஆகிடும். இப்போ நான் ஹைட் பண்ணதை அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Shift+9 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ரோ ஃபுல்லாக வந்துட்டு திருப்பியும் அன்ஹைட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெக்ஸ்ட்டு டேபு போகணும். கீழே வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நிறைய டேப்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டேபு போகணும் அப்படின்னா Ctrl+Page டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேபுக்கு வந்து அது போயிட்டே இருக்கும், ரைட் சைட் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அதுவே வந்துட்டு முன்னாடி போகணும், அதாவது முன்னாடி டேப்ஸ்க்கு போகணும், லெஃப்ட் சைட் போகணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு Ctrl+PageUp கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி டேப்ஸ்க்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதுவே வந்துட்டு நான் இன்னொரு ஸ்ப்ரெட்ஷீட்டை இன்னொரு டேப் புதுசாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் வந்துட்டு Shift+F11 கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு புது ஒர்க் ஷீட் வந்துட்டு உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். ஸோ கீழே இன்சர்ட் ஆகிருக்கு இல்லையா, ஷீட் 15 அந்த மாதிரி இன்சர்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு 15 எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் ஃபார்மேட்டிங், பிவோட் டேபிள்னு நிறையா இருக்குது. அண்ட் எக்ஸலில் வந்துட்டு உங்களுக்கு VB ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் நீங்களே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கலாம் கால்குலேஷன் பண்ணுறதுக்கோ. அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண வந்துட்டு மேக்ரோஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டா ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு நீங்கள் ஃபார்முலாஸ் டைப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா நியூ ஃபீச்சர்ஸையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.